எப்படி நாம சின்ன வயசுலேருந்து ஒரு சில குழம்பெல்லாம் எங்கள் அம்மா செஞ்சால் நல்லாயிருக்கும், எங்கள் வீட்டு ஸ்டைல் இந்த குழம்பு தான் இப்படி தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குழம்புலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி கதிர் வீட்டு ஸ்டைலில் கூட்டு குழம்புன்னு சொல்லிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு கொஞ்சம் புளியெல்லாம் ஊற்றி ஒரு குழம்பு செய்வாங்க. அதுதான் செய்கிறோம். அந்த குழம்புலாம் செய்யும்போது கதிர் தான் செய்வாங்க. ஐ மீன் அவங்க வீட்டு ஸ்பெஷல் செய்யும்போது கதிர் செய்வாங்க, எங்கள் வீட்டு ஸ்பெஷல் செய்யும்போது நான் செய்வேன். புதுசாக செய்கிறோம் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து சொதப்புவோம். ஸோ இன்றைக்கி எனக்கு பெருசாக எந்த வேலையில்லை, ஒயிட் ரைஸ் வச்சுட்டு பொரியலுக்குமே முட்டையை வச்சு உப்பேற்றி விட்டுட்டேன். அப்புறம் ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், நான் எழுந்த டைமில் நீங்கள் இல்லை, ஸோ அதனால் ஸ்டெப்ஸ் கிட்ட ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச வெஜிடபிள் புலாவ் தான். லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருந்தேன், அவங்க செஞ்ச மாதிரி நானும் ட்ரை பண்ணேன், பட் அந்தளவுக்கு வரலன்னு. அது அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இந்த டைம் அவங்க செய்யும் போதுமே எனக்கு ஒரு பார்சல் கொடுத்துருந்தாங்க. சைட் பை சைடு அதை சாப்பிட்டுக்கிட்டே இந்த வேலையும் செஞ்சுட்டே இருந்தோம். குழம்பு கதிர் செஞ்சு முடிச்சிட்டாங்க, ப்ளஸ் சாப்பாடு முட்டை அதெல்லாம் ஆல்ரெடி ரெடியாக இருந்தது. கடலக்காய் இன்றைக்கி கிடச்சிது. ஸோ இன்றைக்கி என்னமோ தெரியல, எனக்கு பிடிச்ச ஐட்டமாகவே வந்துட்டுருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு சைட் பை சைட் இதையும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே வேலை செஞ்சுட்ருந்தேன். அது கையில் வச்சுக்கிட்டு செய்கிறது நமக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை, அதனால் சாப்பிட்டுக்கிட்டே வேலை செஞ்சுட்ருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.